ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரி கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம ஆரி ஒர்க்கில் ரொம்ப முக்கியமான வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. நம்மளோட தாட்டு தான் இது எப்படி வேணால் போடலாம். ஆனால் என்னென்னாக்கா, எங்கேயுமே கையெடுக்காமல் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தால் சூப்பராக இருக்கும். வாட்டர் ஃபில்லிங்னால் நம்ம வேவாக போட்டு தான் இதை நம்ம போடுவோம். இப்போ நான் முதல்ல ரஃபாக நீங்கள் நோட்டில் போட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் போட்டு எனக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒர்க்கை செய்ய ஆரம்பிங்க. இப்போ கீழே நான் ஸ்டார்ட் பண்ணேன். கீழே மேலே 2 கோடு, கீழே 2 கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுமோ அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம போடுறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிற டிசைன்னா வாட்டர் ஃப்ளோ டிசைன், வாட்டர் ஃபில்லிங் சொல்கிறாங்க. இல்லைன்னா பனி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை எங்கேயுமே கையெடுக்காமல் உங்கள் விருப்பத்துக்கு, ஆனால் ஃபுல்லாக எல்லாமே நம்ம போட்டுகிட்டே வரணும். ஃபுல்லாக ஃபில்லிங் ஸ்டிச் தான் இது. இது மேக்ஸிமம் ஜாக்கெட்லலாம் ஃபில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். எந்த ஒரு இதாகவும் தெரியாது. நான் ஃபஸ்ட்டு ரஃபாக போட்டு காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டில் ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் டிசைன் கீழே போட்டுட்டேன். கீழே போட்டுட்டு நம்ம எப்போதும் போல் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறோம். இதுக்கு என்னென்னாக்கா குட்டி குட்டி ஸ்டிச்சாக தான் நீங்கள் போடணும். ரொம்பவும் எட்ட போடக்கூடாது, ரொம்ப கிட்ட போடக்கூடாது. அது போடும்போது கொஞ்சம் நம்ம லூஸ் விட்டு போட்டோம்னா கொஞ்சம் பனித்துளி மாரி குட்டி குட்டியாக ஸ்டிச் சூப்பராக இருக்கும் பார்க்கவே. ரொம்ப லூஸ் விடாதீங்க, கொஞ்சம் டைட் விட்டு. நான் பாருங்கள், ஸ்டிச் ரொம்பவும் குட்டி குட்டியாக போடாமல் கொஞ்சம் நார்மலாக கிட்ட போடும்போது அந்த ஸ்டிச் ஒரு பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ நான் போடுறது இந்த ஃபில்லிங் கொஞ்சம் எட்ட தான் இருக்குது. இன்னும் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜாக்கெட்டில் என்னன்னாக்கா ரொம்ப கிட்ட நீங்கள் போட்டுகிட்டே வரணும். ஸ்டிச் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஒரு இடம் கூட இது இல்லாமல், கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டிச்சு. பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணி நம்ம ஜாக்கெட் ஒர்க் பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சஸ் கூட நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஸ்டிச்சு கண்டிப்பாக நம்ம ஜாக்கெட்டில் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டிச் கூட வராது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்டிச்சுன்னு கூட இது. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நோட் பண்ணுங்கள். இது எப்படி நம்ம போடுறோம், எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் கரெக்டாக பண்ணுறோன்றதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் ஜாக்கெட்டு, உங்கள் கஸ்டமர் எல்லாமே உங்கள்கிட்ட வருவாங்க. நீங்கள் ஒரு நீட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டே கஸ்டமர் வருவாங்க. அதே மாதிரியே தான் இதுவும். இது எந்தளவுக்கு நீட்டாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஒர்க்குமே நீட்டாக தெரியும். இப்போ இது ஒரு நெக் டிசைன்லேயே நம்ம ஃபில் பண்ணி எடுப்போம். இது நீங்கள் உங்களோட ஒர்க்காக எனக்கு சென்ட் பண்ணுங்கள். செஞ்சு இது ஃபில்லிங் நான் போட்டு காமிக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் செஞ்சு எனக்கு சென்ட் பண்ணணும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் போட்டிருக்க ஒர்க்கு.